ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே இந்த ஜாய் டிவி நேயர்கள் யாவருக்கும் எங்களது புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருசபையின் சார்பாக வழங்கும் மகிமையின் சுவிசேஷ பேரொளி இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்கிற தலைப்பில் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனுஷனாக வந்தபோது சகல அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவனை வெளிப்படுத்தினார். இந்த இயேசுவை திரளான மக்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த இயேசுவை காண கிரேக்கராகிய சிலர் பண்டிகைக்கு வந்தபோது பிலிப்பினிடத்தில் வந்து அவர்கள் கேட்குறாங்க, ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். ஏன் இவர்கள் இயேசுவை காண விரும்புகிறார்கள் என்றால், யூதர்கள் அற்புத அடையாளங்களை தேடினார்கள். ஆனால் இந்த கிரேக்கரோ ஞானத்தை தேடினார்கள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்களையும் அவர் பேசின ஞானத்தையும் அவருடைய செயல்களை குறித்து இந்த மனுஷனிடத்தில் இப்படிப்பட்ட மகிமை வெளிப்பட காரணம் என்ன என்று இயேசுவை அவர்கள் காண விரும்பினார்கள். அந்த இயேசுவை ஒரு மனுஷனாக உங்கள் மத்தியிலே காண்பித்து நான் கடந்து போக விரும்புகிறேன். மத்தேயு 21 10-11 வசனங்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகி இயேசு என்றார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பவனியாக வருகிறார். அப்பொழுது எருசலேமில் இருக்கிற திரளான ஜனங்கள் அவரை எதிர்கொண்டு போய் அவரை வரவேற்கிறார்கள். கைகளிலே குருத்தோலை பிடித்து ஓசனா என்று பாடி வரவேற்கிறார்கள். சில நகரத்திலிருந்து வந்தவர்கள், பல தேசத்திலிருந்து வந்தவர்கள் யார் இவர் என்று விசாரித்தார்கள். காரணம் என்னவென்றால், இத்தனை மகிமை பொருந்தியவராக அவர் வருகிறார் என்று கேட்டபோது அநேகர் சொன்னாங்க, இவர் நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். ஆக ஒரு மனிதன் இந்த பூமியிலே பிரபலமாகி இருக்கும் போது திரளான மக்கள் அவர்களை காண விரும்புவார்கள். ஆனால் சர்வத்தையும் படைத்த தேவனே இந்த உலகத்திலே அவர் மனுஷனாக வந்தபோது அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய செயல்களையும் அவருடையதான ரூபத்தையும் கண்டவர்கள் யார் இவர் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அந்த இயேசுவைத்தான் இன்றைக்கு ஒரு மனுஷனாக உங்கள் மத்தியில் வைத்து அவருடைய செயல்களை குறித்து உங்கள் மத்தியில் தியானிக்க வந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 17 26 வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஆமாம், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அவர்களை பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்தார். தான் தீர்மானித்தபடி காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் குறித்து வைத்திருந்தார். அப்படிப்பட்ட சர்வத்தை படைத்த தேவன் இந்த மனுஷ ஜாதியை ஒரே இரத்தத்தில் தோன்ற பண்ணினார் என்று சொல்லும்போது, முதலாவது ஆதாம் என்கிற மனிதனை உருவாக்கி அந்த மனுஷனுடையதான நாசிலே சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாக வைத்த போது அவன் இந்த பூமியில் பழுகி பெருக வேண்டும் என்று விரும்பின கர்த்தர் அவனுடைய ஒரே இரத்தத்தினால இந்த பூமியில் இருக்கிறதான சகல ஜனங்களும் பெருகி வந்தார்கள். அவர்களுக்கு மனுஷ ஜாதி என்று அவர் பெயர் வைத்திருக்கிறார். ஆக பூமியின் மீதெங்கும் அவர்கள் குடியிருக்கிறார்கள். பூமியின் மீதெங்கும் அவர் குடியிருப்பின் எல்லைகளை குறித்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான அந்த ஒரே இரத்தத்தில் உண்டான மக்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15 47 வசனம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஆமாம், இந்த முந்தின மனுஷனாகிய ஆதாமுடைய இரத்தத்துக்குள்ளே பிறக்கிற யாவரும் மனுஷர் தான். உலகத்தில் 2 மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒன்று முந்தின மனுஷனாகிய ஆதாம், இரண்டாவதாக வானத்திலிருந்து வந்த கர்த்தராகிய இயேசுவை குறிக்கிறது.
இந்த முந்தின மனுஷன் பூமியின் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். ஆனால் இரண்டாவது மனுஷனோ வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. யார் இந்த இரண்டாவது மனுஷன்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. காலங்கள் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் அவர் பிறந்து வந்தார். கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆக காலங்கள் நிறைவேறி வந்தது. தேவன் இந்த பூமியில இயேசு என்கிற மனுஷனை அவர் அனுப்பி இந்த பூமியை ரட்சிக்கும்படியான ஒரு காலத்தை முன்குறித்து வைத்திருந்தார். அந்த காலம் நிறைவேறி வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது? அவர் குறித்த காலத்தில் மரியாள் என்கிற ஸ்திரீயின் கர்ப்பத்தின் மூலமாய் இந்த அன்பின் குமாரனாய் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக ஸ்திரீயின் இடத்துல பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய குமாரனை தேவன் இந்த பூமியிலே ஒரு மனுஷனாக அனுப்பினார். 1 யோவான் 5:4-6 நாம் பார்க்கும்போது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசு கிறிஸ்துவாகி இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆக ஜலத்தினால மாத்திரமல்ல, ஆவியானவருடைய பலத்தினால அவர் உண்டாக்கினார். யோவான் 1:13-14 சொல்லுகிறது, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தபோது அவர் இரத்தத்தினாலாகிலும் மாம்ச சித்தத்தினாலாகிலும் அவர் பிறவாதபடி, இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவர் ஆவியினாலே பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து சொல்லுகிற, அவர் வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஒரு மனுஷன் பூமியிலே பிறக்க வேண்டுமானால் ஒரு கற்பம் அவசியம். இன்றைக்கு அநேக புராணங்களும் கதைகளும் மனுஷன் குரங்கிலிருந்து வந்தவன் என்றும், மனுஷன் வேறு விதமான கையிலிருந்தோ மற்ற மிருகத்திலிருந்தோ உண்டானவன் என்று ஒரு சரித்திரங்கள் கதைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சரித்திர புருஷனாகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆதியிலே முன்குறித்தபடி தேவனுடைய தீர்மானத்தின்படி இந்த பூமியிலே மனுஷனாக பிறக்க வேண்டுமானால் அவர் ஒரு கற்பத்திலிருந்து தான் வெளிப்பட வேண்டும். ஆக ஆதாமுடைய இரத்தத்துக்குள்ள பிறக்கிற மனுஷன்தான். ஆனால் இவர் அப்படிப்பட்ட ஆதாம் இரத்தத்துக்குள்ளாக அல்ல, தேவனுடைய ஆவியினாலே பிறந்தார் என்று பார்க்கிறோம். வேதம் சொல்கிறபடி அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஏனென்றால் அவர் இரத்தத்தினாலாகிலும் மாம்சத்தினுடைய சித்தத்தினாலாகிலும் மனுஷனாலே அல்லாமல் தேவனாலே அவர் பிறந்தவர். ஆக இப்படி பிறந்த தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது அவர் தனக்கென்று ஒரு சரீரத்தை உண்டாக்கி கொண்டார். எபிரேயர் 10:5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அவர் உலகத்தில் பிரவேசிக்கிற போது இந்த உலகத்தின் பலியையும் காணிக்கையும் மோசே மூலமாக கொடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் அதை அவர் விரும்பாதபடி எல்லா விதமான பலிகளை செலுத்தும்படி தேவன் தன்னுடைய குமாரனுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். அந்த சரீரமானது ஒரு புருஷனுடைய இரத்தத்தினால் இல்லை, இவர் தேவனுடைய ஆவியினாலே பிறந்தவர். தேவனுடைய ஆவியானவர் மரியாளுடைய கற்பத்தில் அசைவாட்டப்பட்ட போது அந்த ஆவியானவுடையதான ஜீவன்
மரியாளுடைய வயிற்றுக்குள்ளே ஒரு பிள்ளையாக உருவாக்கப்பட்டு அது காலங்கள் நிறைவேறின போது பிறந்தார். ஆக இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அங்கே திரளான மக்களை அவர் சந்திப்பதற்கு அடையாளமாக மேய்ப்பர்களுக்கும் சாஸ்திரிகளுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட பிறப்பாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தபோது அவர் உலகத்தில் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவாக அவருக்கென்று ஒரு சரீரம் ஆயத்தமாக்கப்பட்டது. அவருடைய சரீரம் ஒரு விசேஷத்த விதமான சரீரம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். ஆக தனக்கென்று ஒரு சரீரத்தை ஏன் அவர் ஆயத்தம் பண்ணி சரீரத்தில் அதாவது மாம்சத்தில் பிறந்து வர வேண்டும்? பிறந்தபோது அவருக்கு இயேசு என்று பெயரிடப்பட்டிருக்கிறதே. இயேசு என்றால் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று பொருள் அல்லவா? அந்த ரட்சிப்பின் திட்டத்தை இந்த பூமியிலே யாருக்காக நிறைவேற்ற வேண்டுமானால் இந்த பூமியில் இருக்கிற ஆதாமுக்குள்ள பிறக்கிற பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவர்களை சந்திக்க வந்த இயேசு கிறிஸ்து அவரும் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக பிறந்து வர வேண்டியது அவசியமாயிருந்தது. 1 யோவான் 4 அதிகாரம் 2வது வசனம். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆக இயேசு மாம்சத்திலே வந்தார். இயேசு மாம்சத்தில் வந்த போது இயேசு என்கிற அறிக்கை பண்ண வேண்டுமானால் அந்த அறிக்கை தேவனுடைய ஆவியினாலே இருக்க வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 வசனங்களை நாம் பார்க்கலாம். தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். ஆக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சத்தில் பிறந்தபோது வேதம் சொல்கிறது அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷர் சாயல் ஆக வேண்டிய அவசியம் என்ன? அவர் வேதம் சொல்லுகிற போது இயேசு என்கிற பெயரை அவருக்கு தரிப்பித்ததினால வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழார் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். மனுஷ ரூபமாய் அவர் காணப்பட்டும் தேவனுடைய உன்னதமான குமாரனாகிய இயேசு இந்த பூமியிலே அடிமையின் ரூபத்தோடு வளர்ந்து கொண்டார். எது அடிமை? வேதம் சொல்லுகிறபடி பாவம் செய்கிற எந்த மனுஷனும் பாவத்துக்கு அடிமை. நியாயப்பிரமாணத்தின்படி கீழானவர்கள் யாவரும் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டவர்கள். ஆக இந்த அடிமைப்பட்டவர்களைப் போல இவரும் நியாயப்பிரமாணத்தின்படி கீழாக வந்து பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களைப் போல ஒரு மனுஷனாக இருந்து அவர் இந்த உலகத்திலே பாவத்திலே சாபத்திருக்கிற மக்களை மீட்கும்படியாக வந்தார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. ஆக அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர் பயபக்தியோடு தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை அருளும்படி அவர் வெளிப்பட்டார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. ஆக பூமியில சாபத்துல, பாவத்துல, மரணத்துல, வியாதியில, துன்பத்துல, பல விதமான வேதனைகள் இருக்கிற மக்களை அப்படிப்பட்ட நிலையிலிருந்து மீட்டெடுக்க வந்த தேவனுடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து, மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற பெயரில் இந்த பூமியிலே வந்து அவர் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்.
யோவான் 8:40. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகி என்னை கொல்ல தேடுகிறீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. இயேசு அவரை கொலை செய்யும்படி வந்த அவரை தேடிக்கொண்டிருக்கிற வேதபார பரிசேயருக்கு அவர் என்ன சொல்கிறார்? நான் தேவனிடத்தில் இருக்கிற கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள் என்றார். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. ஆக மனுஷன் என்று அவர்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். யோவான் 10:33. யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நான் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவதூஷணம் சொல்லுகிறபடினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். ஆக அவர்கள் இயேசுவை தேவனுடைய குமாரனாகவோ தேவனிடத்திலிருந்து வந்தவராகவோ ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் மேசியாவாகவோ கிறிஸ்துவாக அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் ஒரு மனுஷனாகத்தான் பார்த்தார். ஆக வேதம் சொல்லுகிறபடி சத்தியத்தை சொன்ன மனுஷனாகிய என்னை நீங்கள் ஏன் கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்று கேட்டார். ஆக அவர்கள் சொன்னார்கள், நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவனுடைய குமாரன் என்று எப்படி நீ சொல்லுகிறாய் என்று அவர்கள் இயேசுவை பார்த்து கேள்வி கேட்டார். அவர்கள் பார்க்கும்போது மனுஷனாகத்தான் இருந்தார். ஆனால் அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று அவர் அறிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு சொன்னார், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவை அறிவீர்கள் என்று சொன்னார். அவரை உலகம் அன்றைக்கு அறியவில்லை. இன்றைக்கும் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்றோ அவர் பூமியிலே பாவங்களை மன்னிக்க வந்த மனுஷகுமாரன் என்றோ அவர் பூமியிலே இருக்கிற எல்லா மனுஷரையும் மீட்கும் பொருளாக வந்த இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிக்கவும் இல்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்குற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுக்கத்தானே இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். யோவான் 7:46. சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். ஆக அநேகர் சொன்னாங்க, இயேசுவை கொலை செய்யும்படி பிடித்து கொண்டு வரும்படியாக அனுப்பப்பட்ட சேவர்கள் இயேசு கிறிஸ்து போதனை பண்ணின போது அவர் செய்த அற்புத அடையாளங்களை அவர்கள் கண்டிருந்து சேவர்கள் வேதபாரகர் பரிசேயரிடத்திலே வந்து சொல்லுகிறார், அந்த மனுஷன் பேசுகிறதை போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்று அவருடைய போதனைகளை கேட்டு மயங்கி அவரிடத்திலே வந்து சொன்னார்கள். மத்தேயு 4:23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அந்த இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களிலே உபதேசம் பண்ணி பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர் சொஸ்தமாக்கி கொண்டு வந்தார். அவர் மனுஷனாய் இருந்த போதும் இவரிடத்தில் எப்படி இப்படிப்பட்ட வல்லமை வெளிப்படுகிறது என்று திரளான மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எபிரேயர் 2:17-18. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்து எவ்விதத்திலும் பாடுபட்டு சோதிக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்னவென்றால், தன்னுடைய சகோதரர்களுக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. யார் இந்த சகோதரன்? ஆதாமுக்குள்ள பிறக்கிற எல்லா மனிதனையும் பார்த்து அவர் சகோதரன் என்று எண்ணினார். ஒருவன் தன்னுடையதான சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பில்லை. அப்படிப்பட்டதான இயேசு கிறிஸ்து இந்த சகோதரனுக்காக சோதிக்கப்பட்டு பாடுபட்டு சோதிக்கப்படுகிற தன் சகோதரனுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு
அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இயேசு தம்மை சோதனைக்கு உட்படுத்தி இருந்தார், பாடுகளுக்கு உட்படுத்தினார். எதற்கென்றால் தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடையதான இரத்தத்தில் பிறந்த மனுஷர்கள் படக்கூடிய பாடுகளிலிருந்து சகல வியாதி சகல துன்பங்களை மீட்டெடுத்த வந்த இயேசு கிறிஸ்து அந்த சோதனைகளை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அதோடு மாத்திரம் இல்லாதபடி இந்த உலகத்தில் வரக்கூடிய சோதனைகள் மனுஷனுக்கும் சேரக்கூடிய சோதனைகள் தான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வருகிறது. என்னென்ன நிலை என்பதை நான் பின்னால் குறித்து பார்க்க போகிறோம். ஆக இந்த சோதனைகளிலே நாம் சோர்ந்து போகிறோம். பாடுகள் உபத்திரம் வரும்போது யார் என்னை காப்பாற்றுவார்கள் என்று நாம் அங்கலாய்க்கிறோம். யோவான் 11:33 அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபொழுது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. 38 அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இந்த பூமியில இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கு வரக்கூடிய காரியங்களை இயேசு கிறிஸ்து முன்பதாகவே தன்னுடைய சரீரத்தில் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அந்த பாடுகளில் முக்கியமானது கலக்கம். முதலாவது அவர் சரீரத்தில் வந்தபோது அவர் கலங்கினார். எதற்காக அவர் கலங்கினார்? கல்லறையிடத்தில் வந்து பார்க்குறாரு, திரளான ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க, லாசர் மரித்திருக்கிறான். அந்த ஜனங்கள் மரணத்தை குறித்து அறியாதபடி இழந்து போன கலங்கி நிற்கிறார்கள். ஆனால் இயேசுவும் அங்கே கலங்கினார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கலக்கம் என்பது ஒரு மனுஷன் சரீரத்தில் இருக்கும்போது வரக்கூடிய காரியம். யோவான் 13:21 இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாய் சொன்னார். ஆமாம், அந்த கலக்கம் ஒருவன் காட்டி கொடுக்கிற ஆயத்தமாகி விட்டானே என்று இயேசுவுக்கும் வந்திருக்கிறது. ஆக மாம்சத்தில் வந்த மனுஷனாக வந்த இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த கலக்கம் வந்திருக்கிறது. அவர் சொல்லுகிறார், யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆக அவர் சொல்லுகிறாரு, கலக்கம் மனுஷனுக்கு வரும், மாம்சமான மனுஷனுக்கு கலக்கங்கள் வரும். கலக்கங்கள் பல சூழ்நிலைகளில் வரும். ஒருவரை இழந்து போன நேரத்தில் கலக்கம் வரும். ஒருவர் நமக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லும் போது, நமக்கு விரோதமாய் எழும்பி நமக்கோடு யுத்தம் பண்ணும்போது, பலவிதமான குற்றங்களை நம்ம சொல்லும்போது, நமக்குரியதை பறித்து கொள்ளும்போது நமக்கு கலக்கம் வரும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவர் மாம்சத்தில் மனுஷனாக வந்தபோது அந்த கலக்கத்தை அனுபவித்திருக்கிறார். ஆனால் கலங்கி போகிற உனக்கு அவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் இயேசு என்கிற நாமத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்கிறார். இரண்டாவதாக அவருக்கு பசி உண்டாயிற்று. மத்தேயு 21:18 காலையிலே அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசியுண்டாயிற்று. அவர் சரீரத்தில் இருக்கிறார், மனுஷனாக இருக்கிறார் என்பதற்கு அடுத்ததான ஒரு அடையாளம் அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆக அவருடைய சரீரத்தில் பசியை வந்தபோது அங்கே ஒரு மரத்தை பார்க்குறாரு. அது அத்தி மரம், ஏதாவது கனி இருக்குமா என்று எதிர்பார்க்கிறார். ஒன்றுமில்லை. அவருடைய பசியை ஆற்றுவதற்கு அந்த மரத்திலே கனி இல்லை. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து இளைப்பு களைப்படைகிறார். யோவான் 4:6 அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. இயேசு கிறிஸ்து சுமார் 12வது மணி நேரம் இருக்கும். அங்கே வேதம் சொல்கிறது 6ஆம் மணி நேரம். இவர் சமரியாவுக்குள்ளே பட்டணத்துக்குள்ளே வந்தபோது அங்கே யாக்கோப்பு வெட்டியிருந்த ஒரு கிணத்தின் அருகிலே உட்கார்ந்திருக்கிறார். அவர் களைப்பாக வந்து உட்கார்ந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே சில நேரங்களிலே நமக்கு களைப்பும் இளைப்பும் வரும். நான்காவது காரியம் மார்க் 4:38 கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். கப்பலின் அடியிலே அவர் நித்திரையாயிருந்தார். அவர் மாம்சத்தில் இருந்ததுனால, மனுஷனாக இருந்ததுனால அவருக்கு நித்திரை வந்தது. லூக்கா
19 அதிகாரம் 41 வசனம். அவர் சமீபமாய் வந்தபொழுது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. யோவான் 11 அதிகாரம் 35 வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். ஆக துயரத்தை பார்த்து, துன்பங்களை பார்த்து, சில நேரங்களிலே எதிர்பார்த்த காரியம் இல்லை என்று ஏங்கி தவிக்கிற நிலையிலே நாம் கண்ணீர் விடுகிறோம். இயேசு கண்ணீர் விட்டார். மற்ற 26 அதிகாரம் 38 வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. ஆக இயேசு கிறிஸ்துவுக்கு மரணம் நேரிடுகிற நேரம் வந்தபோது அதை குறித்த ஒரு சிந்தனை, கலக்கம், பயம் அவருக்கு இருந்தது. 7வதாக ரோமர் 15 அதிகாரம் 3 வசனம். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். ஆக இயேசு கிறிஸ்துவின் மேலே அநேக நிந்தனைகள் வந்தது. நமக்கும் நிந்தனைகள் வரும். அவர்களிலிருந்து இயேசு விடுதலையாக்குவார். 8வதாக அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார். ஏசாயா 53 அதிகாரம் 3 வசனம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். 8வது அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 9வதான காரியம் ஏசாயா 53:4 அவர் துக்கம் நிறைந்தவராயிருந்தார். ஆக லூக்கா 24:46 பார்க்கும்போது அவர் கிறிஸ்து இந்த பூமியில வந்து பாடுகளை சகிக்கிறவராயிருந்தார். ஆக இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது மனுஷனுக்கு வரக்கூடிய கலக்கம், பசி, இளைப்பு, நித்திரை, கண்ணீர், மரண பயம், நிந்தை, அசட்டை, துக்கம், பாடுகள் இவைகளெல்லாம் வந்தது. சரீரத்தில் அவைகளை ஏற்றுக்கொண்டார். ஆக வேதம் சொல்கிறபடி அவர்தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் சர்வத்தையும் படைத்த தேவனுடைய உன்னத தீர்மானத்தின்படி அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆக யோவான் 14 அதிகாரம் 13-14 வசனங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். குமாரன் மகிமைப்படும்படியாக நான் அதை செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆக மத்திய 8 அதிகாரம் 17 வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆக அவர் நம்முடைய பலவீனங்கள், இதெல்லாம் சொல்லப்பட்ட பலவீனங்கள் அவர் ஏற்கனவே மாம்சத்தில் வந்து ஏற்றுக்கொண்டார். ஆக ஏற்றுக்கொண்டதோடு மாத்திரமல்ல, இப்படி யார் யார் வாழ்க்கையில இப்படி கலக்கங்கள் எல்லாம் இருக்கிறதோ, பயங்கள் இருக்கிறதோ, நிந்தை அவமானம் இருக்கிறதோ, அசட்டை பண்ணப்பட்ட நிலையில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோமோ, நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்காரு. அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புமிக்க ஆண்டவரே, இந்த உலகத்தில் மனுஷனாக நீர் வந்து எல்லா விதமான பாடுகளையும் ஆண்டவரை எல்லா விதமான வேதனைகளையும் நீர் அனுபவித்தீர். என்றைக்கு மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த மனுஷனாகிய இயேசு ஆண்டவரை எங்களுக்காக உதவி செய்ய, யார் எங்களை தாங்கக்கூடும், யார் எங்களுடையதான வேதனையை நீக்கக்கூடும் என்று ஆண்டவரை கைவிடப்பட்ட நிலையில, பரிதாபப்பட்ட நிலையில, கேட்பாராட்டு கிடக்கிற, உதவியேற்று கிடக்கிற, மரண நிலையிருக்கிற மக்களுக்கு கர்த்தர் இருக்கிறார் என்பதை வார்த்தையை, இயேசு ஜீவிக்கிறார் என்பதை வார்த்தையை கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரை இயேசு இப்பொழுது ஒவ்வொருவரையும் சுகமாக்கி அவர்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பைபிள் படிக்கணும், வசனம் கேட்கணும், அதன்படி வாழ்ந்து காட்டணும். சர்ச்சுக்கு போகணும், சாப்பா இருக்கணும், வசனத்தை வாழ்ந்து காட்டணும். வேணா 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 இந்த மொபைல் போனு, வேணா 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 இந்த பப்ஜி கேம், எனக்கு இயேசு மட்டும், அடடா இயேசு மட்டும்,
ஐயோ இயேசு மட்டும் என் கூட இருந்தா போதும், இந்த லேசினஸ் பொண்ணு எல்லாம் காணா போகும். இயேசு மட்டும் என் கூட இருந்தா போதும், இந்த சாத்தானோட வாழு எல்லாம் சுருண்டு போகும். தாரே ரரே ரரே தாரே ரரே ரரே தாரா ரரா ரரே தானே தானே நனே தானே தானே நனே தானா நானா நானே. எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரண்ட் ஜே ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.